ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான நெசவாளர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது தறியில் பருத்தி நெய்து கொண்டிருந்தார். தனது கிராமத்தில் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் தறி நெய்து கொண்டிருக்கும் போது திடீரென அவருடைய கைகளை தறியிலிருந்து எடுத்தார். அடுத்த நிமிடம் கண்களை மேலே நோக்கி பார்க்கத் தொடங்கினார். அப்போது அவருக்கு ஒரு சிந்தனை தோன்றியது. இந்த துணியை விற்றால் எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தார். கனவுகள் அவருடைய மனதை நிரப்பத் தொடங்கின. அவருடைய மனக்காட்சி இன்னும் மேலோங்கத் தொடங்கியது. பெரிய கடை ஒன்றில்தான் இருப்பது போலவும், தனக்காக அங்கு வேலை செய்பவர்கள் துணிகளை அடுக்கிக் கொண்டிருப்பது போலவும் பெருமையுடன் நினைத்து சிரித்து கொண்டிருந்தார். மனதிற்குள் நான் பெரிய நெசவாளனாக மாறிவிட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்தார். அப்போது குதிரையின் மேல் தான் ஏறி சந்தையில் செல்வது போலவும் எல்லோரும் தன்னை மரியாதையுடன் வரவேற்பது போலவும் நினைத்து கொண்டார். கனவிலேயே மகிழ்ச்சியாக இன்னும் தறி அருகே அமர்ந்திருப்பதை மறந்தார். முகத்தில் சிரிப்பு, மனதில் அவ்வளவு பெருமை. ஏதோ சாதித்தது போல உணர்ந்து கொண்டிருந்தார். கனவை மறந்து கையை அசைத்ததினால் கை தறியில் தட்டியது. இதனால் கனவிலிருந்து வெளிவந்த நெசவாளர் சோகத்தில் ஆழ்ந்தார். அதன் பின்னர் அனைத்தும் கனவு என்பதை நினைத்து சிரித்துக்கொண்டே தன் வேலையை தொடர்ந்தார். கனவுகள் நல்லதுதான், ஆனால் உழைப்பை முடித்த பின் தான் கனவுகள் நினைவாகும் என்பதை அனைவரும் உணர வேண்டும்.